என்னுடைய மாலை வணக்கங்கள். இப்போ நான் வந்து கல்லணையிலேருந்து வரேன். என் பேர் வந்து சிவகுமார். நான் வந்து அதிகமாக புலிப்பாணி பாடல் தான் அதிகமாக, புலிப்பாணி புத்தகம், புலிப்பாணி இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. போகருடைய சீடரான புலிப்பாணி சித்தருடைய பாடல்களை வச்சு தான் நான் ஜோசியமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ ஜாதகம்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பா ஆயுசு இருக்காப்பா பையனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் ஜாதகத்தை கட்டத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துலயே இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆயுசு 100ங்கன்னு சொல்லுங்க. பாரப்பா இன்னும் ஒரு பகரை கேளு, புலிப்பாணி சித்தர் பாடியிருக்காரு பாருங்க. பாரப்பா இன்னும் ஒரு பகரை கேளு, பலமுள்ள அட்டமுனும் அட்டமத்தில் கூறப்பா குளவிக்கு ஆண்டு 100. கொற்றவனே சத்துரு கூடி நிற்க, ஆரப்பா அவன் விதியும் அற்பம், அம்புலியும் உச்சகேந்திரத்தில் நிற்க, ஜென்மனுக்கு 50க்குள் சிவலோகம் போய் சேருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது புலிப்பாணியினுடைய பாடல்கள். புலிப்பாணி பாடல் அப்படின்னு 300 அப்படின்னு புத்தகம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அப்படி 8ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிட்டாங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்துச்சுன்னா ஆயுசு உண்டு. எப்படின்னா 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். இங்கே பாருங்க, வச்சுக்கோங்க, இங்கே புதன் இருக்கார், ஆட்சி போட்டுருக்காருன்னு வச்சுக்க, 8க்கு 8ஆம் இடம், 8க்கு 8ஆம் இடம். அது வந்து அதுக்கும் புலிப்பாணி பாடல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு, அட்டமத்தோன் 3ல் அமர்ந்தவாறும் கறந்திட்டேன் கருவில் வந்த காளையன் 100 ஆண்டு வசிப்பானப்பா, பறந்திட்டேன் பகைவர்கள் எய்த்தாளானால் பாலகன் தான் போர் புரிவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா 3ல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆயுசு பலம் கூட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது ஒரு ஜோதிட துளிகள் என்னன்னா, ஒரு பெண்ணு வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்துச்சுன்னா அதுகளை அந்த மூல நட்சத்திரத்தினுடைய சிம்பிள்ஸ் என்ன, பெண் நாய். பெண் நாய்னு கொடுத்துருக்குதுங்களா பஞ்சாங்கத்தில், பெண் நாய் அதனுடைய இது. அது வந்து 10 பசங்க சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு மட்டும் மூல நட்சத்திரத்தில் பிறந்துச்சுன்னா 10 பேர் அதை வந்து கூட மாட்டோம். மூல நட்சத்திரம்னா பெண் நாய். அந்த நாய்க்குடைய அந்த சிம்பிள்ஸை எடுத்துக்கலாம், நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் வந்து உத்தரட்டாதியில் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரகசியத்தை வச்சுக்காது. அதனுடைய சிம்பிள்ஸ் என்ன, முரசு, டமார் அடிச்சிடும், எல்லாம் ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லிடும். அதுமாரி இது வந்து சிறு கருத்து. அடுத்தது வந்து யாருக்கு வந்து இது சொந்த வீடு இருக்கும், சொந்த வீடு இல்லை அப்படின்னு ஐயா சொன்னாங்களா, அதான் கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெதி செய்யும் செம்பாம்பு 4ல் ஏற. செம்பாம்புனா இது கேது, கரும்பாம்புனா ராகு. செம்பாம்பு 4ல் ஏற ஜெனித்த மனையும் சுத்த பாலாம், ஆரப்பா அன்னைக்கு தோஷமாம், கூறப்பா குளியனுமே சேர்ந்து நிற்க, குடியிருக்க குச்சி இல்லை கரவு இல்லை, ஆரப்பா அன்னைக்கு தோஷமா அத்திடலில் அரவுக்கு சாந்தி செய்யே. அரவுக்கு சாந்தி செய்யே, அரவுக்கு சாந்தி செய்யணும்னா அந்த பாம்பு புத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். ஏன் அன்னைன்னு சொல்றாங்கன்னு தெரியுங்களா, 4ஆம் இடம் அன்னை தாய். குந்தி இருக்க குச்சி இல்லை, குச்சின்னா என்ன, அந்த காலத்துல குச்சின்னா வீடு, கரவுனா ஆடு மாடு, 4ஆம் இடம். சரிங்களா, அதான் குந்தி இருக்க குச்சி இல்லை கரவு இல்லை, ஆரடா அன்னைக்கு தோஷமா அத்திடலில் அரவுக்கு சாந்தி செய். அத்திடலில் அந்த சொந்த ஊர்ல சாந்தி செய்யுங்க, அரவுக்கு சாந்தி செய். பாம்புக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாய் மாமனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வயசானவங்க, சிறு வயசு பொண்ண வயசானவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சந்திரனும் சுக்கிரனும் இனவுபட்டிருக்கும். ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, அம்புலியும் அசுரகுருவும். அம்புலினா யாருன்னு தெரியுங்களா, சந்திரன். அசுரகுருனா சுக்கிரன். அம்புலியும் அசுரகுருவும் 7ல் நிற்க. 7ல்னா யாரு, வரக்கூடிய மனைவி. ஒரு ஆண் ஜாதகத்துல சந்திரனும் சுக்கிரனும் 7ல் நிற்க, கூறப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரி அவள் மதனத்தால் பலரையும் கூட்டி. வயசானவங்களை கட்டிட்டாங்கல்ல,
பசக சுத்திட்டு தான் வருவாங்க. பலரையும் கூட்டி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுப்பாள், சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாளாம், பாரப்பா பார்ப்பவர்கள் பிரமிக்க பாக்கியவசங்கள் குலுங்க வருவாள் பாரு. பாக்கியவசம்லாம் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி கெத்தா வர்றது. இது அந்த சுக்கிரன் 7ல் இருந்துச்சுன்னா, சுக்கிரன் 7ல், சந்திரனும் சுக்கிரனும் 7ல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பாடல்ல புலிப்பாணி இதுல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது சொல்லப்பா சுடர் வெள்ளி 8ல், சுடர் வெள்ளி, சுடர்னா யாரு? சூரியன். சுடர் வெள்ளி 8ல் சுகமான கட்டில் மெத்தை, அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகன் செய்வான் காலை. 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்குதுன்னா அவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க, சொல்லிடலாம், தாராளமா சொல்லிடலாம். சுகமா சொல்லப்பா சுடர்வெளி 8ல் சுகமான கட்டில் மெத்தை, அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகன் செய்வான் காலை. சேவகன் செய்வான். தள்ளப்பா தரைபொருளும் நிலமும் தந்த சுக்கிரன் வாங்கிடுவார் பின்னால் கேடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது சுடர்வெளி 8னா, சுடர்னா சூரியன், வெள்ளினா இது வெள்ளினா சுக்கிரன். அடுத்தது ஒரே ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொன் வெள்ளி சனி செவ்வாய் புந்தி ஏச்சப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் என் மகனே என்னவென்று சொல்வேன், இவன் ஒரு ராஜகல்லன், அரண்மனைக்குள் புகுந்தானால் அங்கு உள்ள தலையாரியும் உறங்கி போவான். ஒரே கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகம் இருக்கும். பொன் குரு, பொன் வெள்ளி சனி செவ்வாய் புந்தி ஏச்சப்பா எவ்விடத்தில் கூடிட்டானும் என் மகனை என்னவென்று சொல்வேன், இவன் ஒரு ராஜகல்லன். இந்த ராசி கட்டத்துல கிரகம் ஒரே லாக்ல போய் ஒரே கட்டத்துல போய் அது ரொம்ப கவனிக்கணும். அரண்மனைக்குள் புகுந்தானால் அங்கு உள்ள தலையாரியும் உறங்கி போவான். அந்த காலத்துல அரண்மனை, இந்த காலத்துல கவர்மெண்ட்டை சுரண்டுறது, சரிங்களா? அவரே எடுத்து சாவியை கொடுத்துட்றது. அந்த கிரக அமைப்பெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா கட்டத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், சரிங்களா? அடுத்தது சூரியனும் செவ்வாயும் எங்க சேர்ந்தாலும் சரிங்க, இடுகதிர் செவ்வாய், இடுகதிர் செவ்வாய் எவ்விடத்தில் கூடிட்டாலும் இளம்பெண்ணில் விதவை. கதிர்னா செவ்வாய், இடுகதிர், இடுகதிர் எவ்விடத்தில் கூடிட்டாலும் இளம்பெண்ணில் விதவை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப இன்னொரு பாட்டு என்னன்னா, கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் 4ல், எங்க இருந்தாலும் சரி 2, 7, 8ல் இருந்துச்சா சீக்கிரம் இளமையிலே. ஏன் சொல்றேன்னா செவ்வாய் 8ஆம் இடமா காலபுருஷனுக்கு, சரிங்களா? 8ஆம் இடங்கிறது தடை. செவ்வாய் ஒரு சூடு கிரகம், 7ல் நீசமாயிடுறாரா? இந்த தடை செய்ய விட இந்த 7ல் நீசமாக இடுகதிர் செவ்வா எவ்விடத்தில் கூடிட்டாலும் இளம்பினில் விதவை அப்படின்னு. அப்புறம் இதே பாருங்க, கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் 4ல், கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் 4ல் கொற்றவனை சக்கரவர்த்தி ஆவான், அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகன் செய்வான் காலை. அப்ப சரத்துல இருக்கணும் ஒரு கோல். கொல்லப்பா கோல் ஒன்று, கோல் ஒன்று தான் இருக்கணும், சரத்துல இருக்கணும். 1, 2, 3 செவ்வா அங்க இருக்கு பார்த்த ஜாதகத்துல. கொல்லப்பா கோல் ஒன்று சரம், அது எந்த லக்கணமா இருக்கணும்? சரத்துல இருக்கணும். கோல் ஒன்று சரமாய் 4ல் கொற்றவனை சக்கரவர்த்தி ஆவான், அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கெட்டும் அரண்மனையில் சேவகன் செய்வான் காலை. இது அந்த இதுல சரத்துல இருக்கிற கோல் ஆட்சி பெற்றிருக்கணும், பாத்தீங்களா? அடுத்தது 7ரை நாட்டு சனிக்கு சொல்றாங்களே, 7ரை சனி பாரப்பா 12 ஜென்மம் 2ல், 12 ஜென்மம் 2ல், சந்திரனுக்கு பின்னாடி இருக்கும் முன்னாடி இருக்கு. 12 2ல் 12 ஜென்மம் 2 பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறை நோயும் அம்மை பேதியும் சிவசிவ சலபயமும் பொருளும் சேதம். கூரப்பா குடியோடி போவான் தேசம் போவான், கொற்றவனை குடும்பத்தில் களவு போவும், வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாக விளங்குவான் இப்புவிதனிலே. 7ரை சனி நடக்குது இல்ல, அது மேச ராசிக்கு மட்டும்தான்
அது பொருந்தது. நான் ஜாதகம் பார்த்த வரையில மேசத்துக்கு, ஏன்னா அவர் வந்து பாதகாதிபதி சனி, மேசத்துக்கு அது அப்ளிகபிள் ஆகுது. கடகராசி சிம்ம ராசிக்கு அந்த இது பொருந்தது. அது வந்து 7.5 சனிக்கு அது இது அடுத்தது. பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பாம்புடனே மூன்றோனும் தீய நாயில். ஒரு பெண் ஜாதகத்துல பாம்புடனே மூன்றோனும் தீய நாயில் கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் குமரி கள்ள புருஷனோட கூடி வாழ்வாளாம். 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் தான் தாவுறது, ஒரு ஓட்டம். புரியுதுங்களா? ஆரப்பா அகந்தனிலே இவள்தான் மூப்பி, அச்சொல்லை அவள் கணவன் கடக்க மாட்டான். ஊரப்பா ஊரறியில் கடலும் உண்டு, உத்தமனா இரு ஆறுமாறே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஜாதகத்துல அந்த 3ஆம் இடம் பெண்களுக்கு மிக முக்கியமான இடம். 3ஆம் இடம் தான் அது மூமெண்ட், வீரியம், தைரியம், வீரியம் ஸ்தானம். அப்ப அதை ரொம்ப கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்த ஒரு பெண் ஜாதகத்துல பார்க்கலாம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்துச்சுன்னா, எந்த லக்னமா இருக்கணும், செவ்வாயும் புதனும் சேர்ந்துருச்சு என்ன அதுக்கு என்ன பலன்? செவ்வாய்ங்கிறது காலபுருஷனுக்கு 8, புதன் வந்து 3 6 கூடையவர். அப்ப இவனுடைய கோபத்தெல்லாம் கொண்டு போய் பேனால வைப்பான். 3ஆம் இடம் எழுத்தா? 3ஆம் இடம் எழுத்தா? புதன் 3ஆம் இடம் எழுத்து. செவ்வாய் கோபம் 8ஆம் இடத்த அதிபதி. செவ்வாயும் புதன் சேர்ந்துச்சுன்னா இவனுடைய கோபத்தை கொண்டு போய் பேனா முனையில போய் வைப்பான். இவனுடைய ஆத்திரத்தெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்ல வைப்பான். சரிங்களா? வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் நன்றி.